வெல்கம் டு D2G ஹெல்த். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால்சியம் சத்து நிறைந்த 10 தரமான உணவுகளை தான் பார்க்க போகிறோம். கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் வலுவையும் கொடுக்கிறது. கால்சியம் சத்து குறைபாட்டால் உடலின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மையும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. நமது உடலில் கால்சியம் சத்து குறைந்துவிட்டால் முதுகுவலி, மூட்டுவலி, எலும்பு அரிப்பு, நகம், பற்கள் என பாதிப்புகள் உருவாகும். ஜீரண கோளாறு, வாயு தொலை ஆகிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் கால்சியம் குறைபாடு இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. கால்சியம் சத்து தசையை இயக்குவதற்கும் நரம்பு மண்டலத்துக்கு செய்தியை மூளைக்கு எடுத்து செல்வதற்கும் அவசியம். குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் கால்சியம் சத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. கால்சியம் சத்து ஏன் உடலுக்கு முக்கியமானது அப்படின்னா, உடலின் நரம்பு மண்டலம், திசுக்களோட இணைப்பு, இதயம் மற்றும் செரிமான அமைப்பு போன்ற அனைத்து முக்கிய உடல் உறுப்புகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் கால்சியத்தை சார்ந்துதான் இருக்குது. அதோடு மட்டுமில்லாமல் பற்கள், எலும்புகளோட வலிமையை உறுதிப்படுத்தவும் கால்சியம் இன்றியமையாதது. அதுமின்றி இரத்தம் உறைதல், தசை சுருக்கம், ஹார்மோன்களின் சமிகை மற்றும் நரம்புகளின் சமிகை பரிமாற்றம் போன்ற செயல்களுக்கும் கால்சியம் மிகவும் முக்கியமானதாகும். கால்சியத்தை நமது உடலால் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. உடலின் கால்சிய தேவையை உணவு மற்றும் பானங்கள் வடிவில் தான் எடுத்துக்கொள்ளணும். கால்சியத்தோட அளவு குறைஞ்சிச்சுன்னா ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் என்ற எலும்பு சேதம் மற்றும் எலும்பு பலவீனமடைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது போன்ற குறைபாடுகளை தவிர்க்க உண்ணும் உணவில் கால்சியம் நிறைந்து இருப்பதை உறுதி கொள்ள வேண்டும். அப்படி கால்சியம் நிறைந்த 10 உணவுப் பொருட்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் பொருட்கள். பொதுவாகவே பால் பொருட்களில் கால்சியம் அதிக அளவில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சது தான். பால், தயிர், பாலாடை கட்டி போன்ற பாலிலிருந்து தயாரிக்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களுமே அதிக அளவு கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஒரு கப்பு பாலில் சுமார் 300 mg கால்சியம் இருக்குது. அதே வேளையில் இவை கால்சியத்தை பெற சிறந்த உணவுகள் தான் என்றாலும் அவை பெரும்பாலும் எடை அதிகரிக்கிறதை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளணும். அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள். பெரும்பாலும் பச்சை இலை காய்கறிகள் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அதே போல தான் பச்சை இலை காய்கறிகளில் கால்சிய சத்துமே அதிகமாக இருக்குது. புரோக்கோலி, கேல், கீரை, டர்னிப்ஸ், முட்டைக்கோஸ் ஆகியவை கால்சியம் நிறைந்த சில காய்கறிகள். இவற்றை நீங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் தினசரி தேவைக்கான கால்சியத்தை நம்ம பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் கால்சியத்தை தவிர சில முக்கிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் உள்ளன. ஒரு கப் புரோக்கோலியில் 47 மில்லிகிராம் கால்சியம், வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் போலட் ஆகியவை உள்ளன. அடுத்ததாக கால்சியம் நிறைந்த உணவு ஓட்ஸ். பலரும் ஓட்ஸை காலை உணவாக எடுத்துக்கொள்வர். காலை வேளையில் அதனை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஒரு நாளுக்கு தேவையான கால்சியத்தை நம்ம பெறலாம். காலை உணவாக மட்டுமின்றி பல வழிகளிலும் ஓட்ஸை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கப் ஓட்ஸ் மீல் 100லேருந்து 150 mg கால்சியத்தை கொடுக்க உதவும். இதனோட அதிகபட்ச நன்மைகளை பெற சர்க்கரை சேர்க்காமல் ஓட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக எள்ளு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. 100 கிராம் எள்ளு விதைகளில் 975 mg கால்சியம் உள்ளது. நீங்கள் எள் நிறைந்த ரொட்டி, பர்கர், சாண்ட்விச் போன்றவற்றை சாப்பிட்றது மூலமாக கால்சியத்தை பெற முடியும். அதே போல் சமையலில் எள்ளிலிருந்து பெறப்படும் நல்லெண்ணெயும் சேர்க்க முயற்சிக்கலாம். அடுத்ததாக நெல்லிக்காய். ஆம்லாவில் வைட்டமின் சி, இரும்பு மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. பச்சை பழங்கள், சாறு, பொடி, சர்பத் போன்ற எந்த வடிவத்திலையும் இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு இது உங்கள் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லது. இது தவிர ஆம்லாவில் உள்ள நார்ச்சத்துக்கள் உங்கள் செரிமான அமைப்புக்கு நல்லது. உங்களுக்கு வலுவான எலும்புகள் வேண்டுமென்றால் கால்சியம் நிறைந்த நெல்லிக்காயை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நெல்லிக்காயில் கால்சியம் சத்து மட்டுமின்றி கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. ஆம்லா எலும்பு செல்கள் சிதைவதை தடுத்து எலும்புக்கு தேவையான சத்துக்களை தருகிறது. மேலும் ஆம்லாவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், வீக்கத்தை குறைப்பதிலையும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. நெல்லிக்காயை பற்றிய ஒரு முழு வீடியோவே நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லாரும் அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பாதாம். 457 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது பாதாமில். அதிக கால்சியம் உணவுகளின் பட்டியலில் பாதாம் தான் முதலிடத்தில் இருக்குது. புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நட்ஸ் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் நினைவாற்றலையும் மேம்படுத்துகிறது. இந்த புரதச்சத்து நிறைந்த பருப்புகளில் சிலதை நம்ம காலையில் சாப்பிட்றது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக இனிப்பு உருளைக்கிழங்கு. இனிப்பு உருளைக்கிழங்கு சமைக்கும் போது இனிப்பாக இருக்கும் மற்றும் மனித உடலுக்கு ஊட்டமளிக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. சமைக்கும் போது இனிப்பு உருளைக்கிழங்கு சிறந்த கால்சியம் நிறைந்த காய்கறிகளில் ஒன்றாகும். இந்தியா முழுவதும் இனிப்பு உருளைக்கிழங்கு பல வழிகளில் தயாரிக்கப்படுகிறது. குளிர்காலத்தில் மிகவும் பிரபலமானவும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளும் கூட இந்த உருளைக்கிழங்கு. அடுத்ததாக பூண்டு. பூண்டும் மிகுந்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான உணவுப் பொருள்.
பூண்டில் வந்து கால்சியம், விட்டமின் சி, மேங்கனீசு செப்பு, செலினியம் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இதய நோய் அல்லது மாரடைப்புக்கு வழிவகுக்கும் தமனிகளின் கடினப்படுத்துதல் ஆகியவற்றை இது வந்து குறைக்கிறது. தினமும் ஒரு பூண்டை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடல் ஆரோக்கியம் பாதுகாப்படும். அடுத்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அத்திப்பழம். அத்திப்பழத்தில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. 100 மில்லிகிராம் அத்திப்பழத்தில் 26 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. மேலும் இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் B12 ஆகியவை அதிக அளவில் கிடைக்கின்றன. தினசரி 2 அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். இதனால் எலும்புகள் பலம் பெறும். ஒருவர் தொடர்ந்து 40 நாள் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் அவரது உடல் பலம் பெறும், இரத்த உற்பத்தியும் அதிகரிக்கும். இதை பற்றியும் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து முழு பலனையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் சத்து மட்டுமின்றி வைட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஆரஞ்சு பழம் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை வந்து தன்னுள்ள கொண்டிருக்கு. ஆரஞ்சு பழ சுளைகளை தினமும் காலையில் சாப்பிட்டு வருவது நல்லது. இதை சாப்பிடுவர்களுக்கு எலும்புகள், பற்கள் போன்றவை வந்து உறுதியாகிறது. எலும்பு சார்ந்த நோய் வராமலும் தடுக்குது. ஆரோக்கியமான உணவும் வாழ்க்கை முறையும் உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. ஒரு முழுமையான உணவு சரியான விகிதத்தில் வந்து உடலை வளர்க்க தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்க வேண்டும். கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால் பெரும்பாலான எலும்பு நோய் வராமல் தடுக்கலாம். மேலே சொன்ன டாப் 10 உணவுப் பொருட்களை பயன்படுத்தி கால்சியம் சத்து வந்து நம்ம பெறலாம்.